பிரெஞ்சு நாட்டு மன்னனும் ஸ்பெயின் நாட்டு தூதரும் உரையாடி கொண்டிருந்த போது, அரசரே, உங்கள் அமைச்சர்களை பற்றி நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். அதற்கென்ன, நான் 3 அமைச்சர்களின் வரவழைத்து ஒரு கேள்வியை கேட்கிறேன், அவர்கள் சொல்கிற பதிலிருந்து அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். உடனே முதல் அமைச்சரிடம், அமைச்சரே, மேலே இருக்கிற பலகை பழையதாகி விழுகிற மாதிரி இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு அந்த அமைச்சர், அப்படிங்களா, சரி, கட்டட நிபுணர்களை வரவழைத்து அதை பரிசோதித்து மாற்றுவதாக இருந்தால் மாற்றிவிடலாம் என்று அந்த அமைச்சர் சொன்னார். அதே கேள்வியை 2வது அமைச்சரிடம் அரசர் சொன்னார். அதுக்கு 2வது அமைச்சர், அப்படிங்களா, சரி, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்குது, மாற்றி விடலாம் என்று அதை பழைய கூட திரும்பி அண்ணாந்து பார்க்காமல் சொல்லிவிட்டார். 3வது அமைச்சர் வந்தார். அவரிடமும் அதே கேள்வியை சொன்னார். அதற்கு 3வது அமைச்சர் சொன்னார், அந்த பலகை நீங்கள் சொல்வது போல இல்லை, நல்லா தான் இருக்கிறது, அது பேர்ந்து விழாது, அது உங்கள் பேரன்காலம் வரலும் உறுதியாக இருக்கும் என்று சொன்னார். தூதரை பார்த்தீர்களா, இந்த 3 அமைச்சர்களுடைய பதிலிருந்து அவர்களுடைய குணநலங்களை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். முதலாமானவர் தன் மீது எதுவுமே இல்லாமல் தப்பித்து கொள்ளும் வகையில் பதில் சொன்னார். 2ஆம் அமைச்சர் நான் சொல்வதே அப்படியே ஒப்பித்தார். 3வது அமைச்சர் தான் அதை ஆய்ந்து அரைந்து உறுதியாக தனது கருத்தை முன்வைத்தார். இதிலிருந்து தெரிகிறது 3வது அமைச்சரே சிறந்தவர் என்று. நன்றி.